அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஆட்டோபாட்ஸ் டிவி வந்து சர்ச் பண்ணிட்டு தயவு செஞ்சு இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. நானும் இத்தம்ல ப்ரோ மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எங்க கூட நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை சொல்ல தாங்க லைவ் வந்தேன். போயிட்டு வருகிறேன். டாட்டா. பட்டாலே லைவ் போட்டு 400 பேர் பார்த்துட்டாங்க ப்ரோ. இன்ஸ்டால 100 பேர் பாப்பானுங்க பார்த்தா எனக்கே கூச்சம் ஆயிடுச்சு டக்கு. சண்டே இல்லையா எல்லாம் அதான் இருக்காங்க போல. ஓகே இங்க மேட்ச் ஓகே ரைட். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு prediction கொடுங்க. எத்தனை கில் நம்ம டோட்டலா நம்ம பசங்க அடிப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க எஸ்ஜி? அச்சோ எனக்கு வந்து ஐடியாவே இல்லையே ப்ரோ. டேய் நான் வெறுத்துட்டேன் ப்ரோ. நம்ம பெர்ஃபார்மன்ஸ வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சோ மெயின் வந்து பாக்குறீங்க. ஒரு மேட்ச்க்கு 20 கில்னு அடிக்குறாங்க ப்ரோ. ஓகே சோ என்னோட prediction பாத்தீங்க அப்படினா இந்த மேட்ச்ல ஒரு 17 கில் அடிப்பாங்க அப்படினு சொல்லிட்டு நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். நீங்க 20 கில் சொல்றீங்களா? சரி ஒரு 10 to 15 கில்ஸ் அடிப்பாங்க ப்ரோ. 10 to 15 அது கம்மி. நம்ம பசங்க எப்பவுமே ஒவ்வொரு மேட்ச்லயுமே 15 16 17 இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்பதான் ஒரு பூயா அடிச்சிருக்காங்க. இப்போ நல்லா இருக்கணும் ஆட்டோபாட்ஸ் மேல இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். எனக்கு வந்து பசிக்குது. நான் போயாவை மறந்துருக்கேன். இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். டோட்டலா அவ்வளவுதான் வேணும். சரி ஓகே. சோ 18 கில்ஸ்னு சொல்லி ஷாடோ ப்ரோ. ஆமா கைஸ் நீங்க சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல பாக்குறவங்க சொல்லுங்க எவ்வளவு ஆவரேஜான எவ்வளவு கில்ஸ் எடுப்பாங்க ஆட்டோபாட்ஸ் இந்த மேட்ச்ல அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. சோ என்னோட கெஸ் வந்து பாத்தீங்கன்னா 15. நான் 15ல வந்து ரொம்ப பேராசைப்பட வேணாம். நான் 15 சொல்றேன். சோ ஹிட் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா 17 சொல்லிருக்காரு. சோ கமெண்ட் செக்ஷன்ல ஷாடோ ப்ரோ வந்து 18 சொல்லிருக்கீங்க. சோ பாப்போம். 17 பிளஸ் போயா அடிப்பாங்க அப்படி நான் சொல்றேன். ஓகே நம்ம ஒரு 15 பிளஸ் போயா அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்த செமையா இருக்கும் போயா. சோ இங்க ஒரு டீம் வந்து எலிமினேட் ஆயிருக்காங்க. ஹோரா வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க நம்ம டிஜி டீம். ஓகே காட்லைக்கு டிஜிக்கு ஃபைட். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஜி டெலிட்டா அவரு நாக் ஆயிட்டு இருக்காரு. ஐ மீன் போயிட்டாரு. ரிவைவ் பண்ணுவாரா? பண்ணல. பண்ணிட்டாங்க. டோட்டல் கேமிங் காட்லைக் ஃபைட் போயிட்டு இருக்கு. சோ காட்லைக் வந்து பாத்தீங்கன்னா 6 கில் அடிச்சிட்டாங்க அதுக்குள்ள. நம்ம இன்னும் வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணவே இல்லையே. நம்ம பிளேயர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க? எப்படி அந்த சைடு எங்கிட்ட ஜோன் சைடுல இருந்து தான் வருவாங்க. அதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு வலைய வீசிக்கிட்டே தான் வருவாங்க. அந்த ஓரத்துல இருந்து வந்து அப்படியே போய் எடுத்துட்டு போறதுதான். ஓகே சோ இங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ப்ரெடிக்ஷன் பத்தி சொல்லிடலாம். சோ குராமா வந்து 14 to 18 சொல்லிருக்கான். அதுக்கப்புறம் பாண்டி வந்து 20 சொல்லிருக்காங்க. தீஃப் தமிழன் 16 சொல்லிருக்காரு. ஜோட் வந்து 19 சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் மாட்ரா 10 சொல்லிருக்கான். ஸ்பேம் பண்ணாத மாட்ரா மெசேஜ் படிப்பேன். மாஸ்டர் 20 சொல்லிருக்கான். சோ மேட்ச் பாப்போம் गाइस என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல காட்லைக் வந்து யார் சொல்றது கரெக்ட்டா நடக்குது அப்படினு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சோன பாப்போம். இத நான் மறுபடியும் போயிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்க்கறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் எத்தனை பேர் சொன்னது கரெக்ட், யார் சொன்னதெல்லாம் எத்தனை பேர் சொன்னதெல்லாம் கரெக்ட்டா நடந்துருக்கு அப்படினு சொல்லிட்டு பாப்போம். சோ நம்ம பிளேயர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு கில் அடிச்சிருக்காங்க. ஃபைட் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம டீமுக்கு. இங்க பாருங்க ஆரம்பிச்சாங்க. ஓகே யார் அந்த பரிதாபங்கள் அடி வாங்குனாங்க? EXP டீமா? EXP வேற அவங்களுக்கு கீழ இருக்க டீம் 2 பேர் தான் இருக்காங்க EXP ல. பார்க்கலாம். சோ காட்லைக் வந்து நல்லா இருக்கும். ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. ஹிண்ட் இங்க பாருங்க. ஓகே நோபிட்டா நான்சி ப்ரோட காஸ்டியூம் பாத்தீங்களா गाइस? ஓ காட்லைக் 10 கில். அதுக்குள்ள வந்து 10 கில் அடிச்சிட்டாங்க गाइस. அதுதான் ப்ரோ இந்த இடத்துல செம்ம. ஆமா 10 கில் இருக்கு. TG5 கூட ஃபைட் இப்போ ஹிண்ட் அடிச்சாங்க. ஏகே எலிமினேட்டட் गाइस. sad life. கஷ்டப்பட்டு மனுஷன் பதுங்கி உட்கார்ந்து இருந்தாப்ல அன்பார்ச்சுனேட்லி போட்டு கொளுத்துட்டாங்க. சோ அஜிதா 14 சொல்லிருக்கா. எக்ஸாட்டிக் ஃபேக்ட் 14 சொல்லிருக்கீங்க. ஓகே गाइस பாப்போம். எதை பாக்குறதுனே தெரியல ப்ரோ. இங்க மேல கில்ல கவுண்ட பாக்குறதா இல்ல மேட்ச் இங்க பாக்குறதா? அடிச்சுட்டே இருக்காங்க ப்ரோ. எங்கேயோ இருக்கு யாரோ எல்லா டீமும். NXT அமைதியா இருக்காங்க. இந்த மறுபடியும் போயிட்டு ரிவே பண்ணி விட்டாங்க. டீம் இந்த ஃபுல் டீம் வந்துருச்சு மறுபடியும். ஃபுல் டீம் வந்துருச்சு. சோ எல்லாமே இருக்காங்க. அதே மாதிரி EXP ல ஒருத்தர் தான் எஸ்கேப் ஆயிருந்தாரு. அவரும் ஃபுல் டீம் ரிவே பண்ணி விட்டுட்டாரு. நைஸ். பாத்தீங்களா NXT பாருங்க ஜோன்ல உட்கார்ந்து. சொல்லுங்க ப்ரோ. NXT க்கு இங்க ஒரு ஃபைட். இப்ப அடுத்து யாரு? ஐக்கு டோட்டல் கேமிங் தானே? ஆமா டோட்டல் கேமிங்ல ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. அவர் ஒருத்தர் மட்டும் தான் இங்க இருக்காரு போல டோட்டல் கேமிங்ல.
இருந்தாரு இப்ப இல்ல. இவங்களும் என்ன ப்ரோ ஆட்டோபாட்ஸ் பத்தி இன்ஸ்பயர் ஆகி ஜோன் புடிச்சு விளையாடுறாங்க. ஐ மீன் ஜோன்ல இருந்து விளையாடுறாங்க போல நெக்ஸ்ட் டீம். சோ காட் லைக் டீம் வந்து ஆர்என்டி பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்பாட் பண்ணிட்டாங்க. சோ எஸ் அடிக்கிறாங்க, ரஷ் அடிக்கிறாங்க. சோ இங்க ஒரு ஃபைட் நடக்க போகுது. ஆர்எக்ஸ்டியா என்டியா ஆர்என்டிஎக்ஸ் ரெவனன்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே ஓகே இங்க பாருங்க 3-4 நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஆர்என்டில இருந்து ரஷ் அடிச்சாங்க. ரெண்டு பேருமே நல்ல நாக்கு. ஓகே ரைட். இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு இங்க. யோகி ப்ரோ வந்து நாக்கு. சோ அவங்களை ஹீல் பண்ணுவாங்களா? பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் தான் விரட்டிட்டு போறாரு பாருங்க. நான்சி எங்கடா போற? போவாதடா தம்பி. ஆர்என்டி வந்து எலிமினேட்டட் முடிஞ்சு அந்த டீம். அவ்வளவுதான். அங்க பாருங்க அடிச்சிட்டு இருக்காங்க. EXP வந்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க ஏபி செட். இன்னும் ஒருத்தர் தான் இருக்காங்க EXPல. 5 kills எடுத்துட்டாங்க. அப்படியே நோ டைம்ல அப்படியே நம்ம டீம் வந்து பறந்து போய்க்கிட்டே இருக்கு. kills வந்துட்டே இருக்கு. ப்ரோ பாருங்க ப்ரோ, இன்னொரு 11 பாயிண்ட் தான் ப்ரோ தேவைப்படுது சாம்பியன் ரஷ் ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஐயோ இங்க நாக்கு. மேட் காட் நாக்கு. ரிவைவ் பண்ணிட்டாங்க. நைஸ். எஸ்ஹெச் அப்படின்றது ஒரு பங்களாதேஷ் டீம். சோ அவங்களுக்கும் நமக்கு தான் வந்து போயிட்டு இருக்கு. இங்க ரெண்டு பேரும் வந்து பொளக்கலாம். அச்சோ நாக்கு. ஐயோ நாக்கு ஏறிடுவாங்களே. ரெண்டு நாக்கு. ஐயோ கடவுளே கன்வெஸ்டானுங்களா டீமுக்கு. ஐயோ ரிவைவ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் ரிவைவ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒருத்தர் ரிவைவ் பண்ணனும். 4 பேர் வந்துட்டாங்க. சோ கொஞ்சம் அவ்வளவுதான். நைஸ். கொஞ்சம் சுத்தி போட்டுருங்க. நீங்க தான் கேள், நீங்க சுத்தி போட்டா அதெல்லாம் நடக்கும். கன்வெர்ட் சொல்ல மாட்டீங்க ப்ரோ. வில மாட்டீங்க ப்ரோ. நீங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க गाइस. Oh my god. போட்டுருங்க. மறுபடியும் எனக்கு போயா வேணும். கண்டிப்பா. இன்னொரு 11 கில் गाइस. இன்னொரு 11 கில் அடிச்சு பூயா மட்டும் அடிச்சாங்கனா நம்ம தான். எப்பா NXT டிஜே காலி பண்ணாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ? இன்னொரு 10 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் வேணுமா? ப்ரோ பாருங்க ப்ரோ, பாதிக்கு ப்ரோ பாருங்க ப்ரோ 10 பாயிண்ட் தான் ப்ரோ தேவை. Yeah. Thank you very much. Straw Hats on the other hand. மிளகா உப்பு எல்லாம் எடுத்து சுத்து. நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம பசங்க நம்ம ஸ்ட்ராட்டஜியை விட்டு வேணாம்டா நம்ம போய் அடுத்த நம்ம ஆடுவோம் அப்படின்னு ஓல்டு ஸ்ட்ராட்டஜியை வந்து ட்ரை பண்ணுவோம். நம்ம அப்படியே இந்த ஜோன்ல இருந்து வந்து அப்படியே மீன் பிடிச்சே வர்ற மாதிரி வந்து அப்படியே அடிச்சு போட்டீங்க. அப்படியே இருக்கும் சென்டர்ல வந்து ஆடுறோம். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ பாசாங்க வெனம் வந்து அவுட் ஆஃப் ஜோன்ல இருந்தாப்ல அடிச்சிட்டாங்க. வெனம ரிவைவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம டீம். பாப்போம். எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ப்ரோ. வெனம் ரிவைவ் பண்ணியாச்சு गाइस. வெனம் சோ எல்லா பாயிண்ட்ஸ் வந்து வேணும். ஒரு 5 கில் தான் அடிச்சிருக்காங்க. அங்க வந்து ஜோகன் நாக்கு. गाइस அங்க ஜோகன் நாக்கு. ஹீல் பண்ணாங்க. ப்ரோ உங்களுக்கு நெட் கோலாரா இல்ல எனக்கு நெட் கோலாரா தெரியல. உங்க வாய்ஸ் பிரேக் ஆயி வருது. ஓகே ஒரு நிமிஷம் வரேன். ஓகே இப்ப ஃபுல் ஸ்குவாட் இருக்காங்க गाइस. சோ தீவால வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து ரிவைவ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் தீவா. பார்க்கலாம். சோ அங்க பாருங்க EXP டீம் ஃபுல்லா ஜோன்ல தான் இருக்காங்க. நம்ம ஆட்டோபாட்ஸ்ல வந்து குணல் ப்ரோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்காப்ல. அங்க பாத்துட்டாங்க. ஸ்ட்ரா ஹேட்ஸ் தான் அந்த மேப்ல போட்டு பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் திரும்பி போனதை நான் நோட்டீஸ் பண்ணேன். சோ பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா காட் லைக்குக்கோ ஹிண்டுக்கோ ஃபைட் நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல நான்சி வந்து நாக் ஆயிருக்காரு. ஓ மை காட், காட் லைக் அகைன் வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. சோ நம்ம ஹிண்டு வந்து அடிச்சிட்டாங்க. சோ அன்பார்ச்சுனேட்லி sadly போச்சு. சோ ஆட்டோபாட்ஸ் வந்து இன்னும் 8 கில் மட்டும் தான் गाइस அடிக்கணும் சாம்பியன் ரஷ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு. சோ பார்க்கலாம். இந்த மேட்ச்ல 6 கில் அடிச்சிருக்காங்க. சோ லெட்ஸ் see. and also நம்மளோட குணல் ப்ரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிட்லிஸ்ட் போட்டாங்க ஏதோ ஒரு டீம். சோ அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணனும் சைடுல ஓடிட்டு இருக்கு. சோ மேட் கார்ட் வேற இங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் ஆயிட்டு இருக்காங்க. சோ மேட் கார்டையும் நம்ம ரிவைவ் பண்ணனும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல நம்ம பாய்ஸ். எனக்கு தெரியல. எனக்கு I'm getting so nervous. சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. let's see guys, let's wait and see. சோ ஆட்டோபாட்ஸ் எப்படி இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு ஆட்டோபாட்ஸ் ABZ ஃபயர்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போட்டு விடுங்க. லைக் அது வந்து எங்களுக்கு பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். எஸ் गाइस, எஸ். சோ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கில் சாவறாங்க ரிவே ஆகுறாங்க. என்னடா நடக்குதுங்க? ஐயோ கொஞ்சம் ஒதுங்கிடுங்கடா.
யாரு அங்க பாருங்க ஜோன்ல இருந்து இப்பதான் குணல் வந்துட்டு இருக்காங்க. மேட் காட் குணலும் வந்து பாத்தீங்கன்னா ஜோன்ல தான் இருக்காங்க. சோ பார்க்கலாம் அவுட் ஆஃப் ஜோன்லயே இருந்து தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ குணல் வந்து உள்ள ஏறி போயிட்டு இருக்காரு. சோ என்ன பண்ண போறாங்க தெரியல. எஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒருத்தர் மட்டும் தான் இந்த ஆமா எஸ்ஹெச்ல வந்து தனியா ஒருத்தர் மட்டும் இருக்காரு. அவங்கள பார்த்து முச்சு விட்டாங்க EXP டீம். Still challenging this. Wu as well as Nail have nades ready, but expand. They might have an opportunity. சோ ஆட்டோபாட்ஸ் கில்லும் அடிக்க ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. பொசிஷன் பிடிச்சாங்கன்னா மேபி இப்போ 80 பாயிண்ட்ஸ் தாண்ட வாய்ப்புகள் இருக்கு guys. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலாம் ஆட்டோபாட்ஸ். Oh my god. Who and Nil have the better opportunity. Straw Hats. ஏய் யாரா டிராக் பண்ணுங்களடா. டிராக் பண்ற பவர் இருந்தா டிராக் பண்ணி விடுங்க இவரை. யாருமே இல்லையா? ஷேடோ ப்ரோ டிராக் பண்ண முடியுமா? இல்ல ரோல் இல்ல. ஐயோ Can he make a run? He's using the rails. He gets close எங்க to the இருக்காரு? machine. இந்த He பண்றேன். can get two of the players back up. ஐயோ ஐயோ லேப் லாக் அடிக்குது ப்ரோ. ஐயோ லேப் செம்ம லாக். இங்க பாருங்க இது செம்ம லாக் லேப். ஓகே சோ இந்த இடத்துல வந்து ஓகே பாய்ஸ் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணி சூப்பர் செம்ம டேமேஜ். Opportunity now for Autobots to redeem themselves. Straw Hats, they trouble them out. They push Come them on. out. They force Autobots Nice to go for damage. revives. And now Johan has an opportunity. AWM. Okay, அங்க ஒரு knock. Oh, there's another team. Okay, இன்னொரு knock. ஓகே ஸ்ட்ரா ஹேட்ஸ் எலிமினேட் ஆயிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட் நம்ம கைஸ் வந்து ஒரு கில் தான் அங்க அடிச்சாங்க. ஐ மீன் அடிச்சிருக்காங்க. All these eliminations, they rank up to 9. இங்க பாருங்க EXP வந்து பாத்தீங்கன்னா வாண்டடா இவர்கிட்ட வந்தாங்க. நம்மளோட ஆட்டோபாட்ஸ் கிட்ட ஓடிட்டாரு. ஓடிட்டே EXP அங்க நாக்கு. சோ ஹிண்ட் வந்து ஒரு பக்கவான கவர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க வேற உள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க ஹிண்ட் நினைக்கிறேன். இல்ல தள்ளி கொஞ்சம் தள்ளி உள்ள ஜோனா. ஆமா ஜோனுக்குள்ள இருக்காங்க ஹிண்ட். எங்கெங்கயோ ஏறாங்க பையப்பா. We've talked about confidence. That's what Team Hind is building right now. गाइस இன்னும் 6 பாயிண்ட் தான் தேவைப்படுது ஆட்டோபாட்ஸ் வந்துட்டு சாம்பியன் ரஷ் வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு. 6 மோர் யாரு ப்ரோ? ஹிட் ப்ரோ மறுபடியுமா? ஐயோ எனக்கு லாக் அடிக்குது ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ரோல் கொடுக்கவா ப்ரோ? Autobots right in front of them. இதுதானே டிராக் பண்ற ரோல். ப்ரோ டிராக் பண்ணி விட்டுருங்க ஒரு கொஞ்சம். வந்துருச்சு வெயிட் ஓகே That's going to be Deva United Horus and now the bolt maker being caught. Hello? ப்ரோ கேக்குதா? இப்பதான் கேக்குது. இருங்க இப்ப இந்த மேட்ச் முடிச்சு உங்களுக்கு அட்மினே போட்டு விட்டுறேன் நானு ஒரு நிமிஷம். ரோல் போட்டு விடுங்க பர்மிஷன் கொடுங்க. அதுதான் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. நான் இவருக்கு கொடுத்துட்டேன். நான் போடுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ எனக்கு வாய்ஸ் வரல ப்ரோ. அந்த பாருங்க ப்ரோ 6 பாயிண்ட் தான் ப்ரோ வேணும். ஐயோ எனக்கு 10 கில் வேணும். 10 கில் வேணும். 10 கில் அடிச்சிருக்காங்க. 8 இன்னும் ஆட்டோபாட்ஸ் வந்து நல்ல ஒரு கவர்ல இருக்காங்க ப்ரோ. செம்ம பிளேஸ்மென்ட்ல இருக்காங்க. ஜோன் எப்படி போயிட்டு இருக்கு? ஜோனை காட்டுங்கடா. ஜோன் காட்டுனா தான் ப்ரோ தெரியும் நமக்கு. டீம் இந்தியா அண்ட் திவா இருக்காங்க. 2 டீம் இருக்கு. Nobody else will be able to spot because all the other teams கரெக்ட்டா இங்க ஒரு நேட் போடலாம் ப்ரோ. இங்க ஒரு நேட் போடலாம் ப்ரோ உள்ள. அங்க பாரு போச்சா? போறாங்க. போடு கில் வேணும் 10 கில். ஏறி அடிக்கடா. ப்ரோ இன்னும் 5 பாயிண்ட்ல சாம்பியன் ரஷ் ப்ரோ. there is no option. வந்து Horus they cannot back out. பண்ற பிளேஸ்மென்ட் போடுறாங்க. on this compound, the compound completely controlled and him have to ஆனா கிட் எலிமினேட் ஆயிட்டாங்க ப்ரோ. ஓகே இந்த டீம் இந்த சாதாரணமா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். அத வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா ஆட்டோபாட்ஸ் டீம் ரொம்ப ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. பட் இந்த எல்லா டீமும் இப்ப ஜோனுக்கு வர போணும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்றது நல்லது. அந்த டீம் இந்து கிட்ட ஃபைட் மட்டும் எடுத்து டீம் இந்து பக்கத்துலயே இருக்காங்க. ஆமா ப்ரோ இந்த மேல தான் இருக்காங்க. இவங்க கீழ இருக்கானுங்க. ஒரு கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஓசிகள் தட்டிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும். நமக்கு தேவை பாயிண்ட்ஸ் தான். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் வந்துச்சு அப்படின்னா 80 பாயிண்ட்ஸ் வந்துரும். 8 கில் இருக்கும். எனக்கு 17 கில் தேவை. ஓகே டீம் பங்களாதேஷ் டீம் ஒன்னு எலிமினேட் ஆகுது. இந்த டீம் ஃபுல்லா இருக்கு. ஆட்டோபாட்ஸ் டீம் ஃபுல்லா இருக்கு. EXP and NXT கம்மி ஆகுது பேரு. அந்த இந்த டீம் இந்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ EXP காலி ஆயிரும் நினைக்கிறேன். ஒரே ஒருத்தர். ஓகே NXT ல ஒருத்தர் நாக் அடிச்சாங்க. ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துட்டாரு. நம்ம என்ன இங்க இருந்து அங்க போயிட்டோம்.
ஓபன்ல இருக்காங்களே. ஓகே இது ஒரு கேண்டிடேட். ஃபர்ஸ்ட் வந்து NXT இந்து வந்து அடிச்சுக்கட்டும், நம்ம சைடு கிராஸ் ஃபயர் போயிட்டு இருக்கும்போது நடுவுல எடுத்துக்கலாம், கில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஓரமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க நம்ம பிளேஸ் வந்து இறக்குறாங்க, மான்ஸ் ட்ரக் எல்லாம் இறக்கி கவர் அங்க எடுத்து EXP டீம்ல ஒருத்தர் ஓடுறாரு பாத்தீங்களா, அவர் அடிச்சே ஆகணும் ப்ரோ. லாஸ்ட் மினிட் தான் ப்ரோ வந்து ஒரு மேட்ச் ஆச்சு நமக்கு. லாஸ்ட்ல ஒரு பிளேயர் இருந்து அடிச்சிட்டு போயிட்டான். பாத்தாங்க ப்ரோ, NXT பாத்தாங்க EXP அடிச்சிருங்கடா தங்கங்களா, கமாண்டரா. நம்ம அடிச்சு கில் எடுத்துக்குவோம், அது ரொம்ப ஈஸியான கில். நம்ம கரெக்ட் தான், பட் இருந்தாலும் நமக்கு ஒரு தொல்லை போகும்ல ப்ரோ. நம்ம பாத்துக்குவோம். யார் அடுத்து? குணால் தான் நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா 9 கில். 8 இருந்து இப்ப 9 வந்திருக்கு. NXT ல என்ன 2 பேர் இருக்காங்க, இந்த டீம்ல 4 பேர் இருக்காங்க. இந்த மேட்ச் போய் அடிப்பாங்களா? நமக்கும் டீம் இண்டு. அதுக்கப்புறம் NXT இப்ப தூக்கிட்டா 4v4 போவோம். இந்த NXT ல ஒரு 2 பேர் டீம் இண்ட போட்டா நல்லா இருக்கும். ஒரு 2v2 அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வந்தா 4v2 ஈஸியா விளையாண்டு போயிடலாம். ஹிண்ட் வந்து ஹோல்ட் பண்றாங்க, ஹோல்ட் பண்றாங்க, NXT ஹோல்ட் பண்றாங்க. நம்ம டீம் பாத்துட்டாங்க. NXT இப்ப ஜோனுக்கு வந்தே ஆகணும், அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்காங்க. இவங்க பாத்துறாங்க, டேமேஜ் செம டேமேஜ். NXT காலியாடும். NXT அடிக்கிற கேப்ல ஆட்டோ பாட்ஸ் அடிச்சாங்கன்னா பாவம் ப்ரோ. NXT பாவடிக்கிறானுங்க ப்ரோ, பாரு ப்ரோ. கில்ல செக்யூர் பண்ணிட்டாங்க டீம் இண்டு வந்து NXT கில்ல செக்யூர் பண்ணிட்டாங்க. ஒரே ஹிட்ல 2 பேரை காணோம் ப்ரோ. ஆமா டீம் இண்டுல ஒரு டவுன் அப்படி ரஷ் அடிக்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து ரஷ் அடிச்சிட்டு இருக்காங்க டீம் இண்டு கிட்ட. ஓ மை காட், சோ ப்ரோ நைஸ் ப்ரோ. நூறுக்குறீங்கடா. ஒரே ஒருத்தன் ஓ மை காட், கில்ல வரல. தொடர்ந்து 2 போயா. நான் வந்து இன்னும் ஒரு மேட்ச் வந்து தோக்கல, எல்லா மேட்சுமே போயா. ப்ரோ வேற லெவல் ப்ரோ நீங்க. गाइस ஃபயர் விடுங்க गाइस. லவ் யூ டா குணால், வெனம், ரோகன், மேட்கா. ஓ ப்ரோ गाइस சான்ஸ் இல்ல गाइस. எனக்கு இன்னும் பத்தாது இன்னும் 2 போயா வேணும். எனக்கு 2 போயா வேணும். யா गाइस எஸ். சோ அது பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, வேற லெவல், சான்ஸே இல்ல. गाइस என்ன சொல்றேனே தெரியல, ஒரே சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் டீமுக்கு சுத்தி போட்டுருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் கோட்டை முதல்ல இருந்து அழைச்சிட்டு விலபாத்துக்கு ப்ரோ சொடுக்கு யாராவது பண்ணுங்க गाइस. ரொம்ப ஜாலியா இருக்கு ப்ரோ, ரொம்ப ஜாலியா இருக்கு ப்ரோ. எனக்கு 300 பேர் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. சோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆட்டோ பாட்ஸ்க்கு வந்து ஃபயர் விட்டு இன்னும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நம்ம பிளேயர்ஸ் இந்த மாதிரி வெறியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோ எத்தனை பேர் இன்னும் போன மேட்ச் செகண்ட் மேட்சை மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த மேட்ச்லயும் போயா தான், இந்த மேட்ச்லயும் போயா எடுத்திருக்காங்க. சோ இன்னும் ஒரு 3-4 மேட்சஸ் வந்து இருக்கு. அந்த 3 நாள்லயுமே கண்டிப்பா நம்ம பசங்க போயா அடிப்பாங்க. நீங்க சப்போர்ட் பண்ணணும். சோ மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.